தனம் அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, தனம் வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அத்தை வீட்ல இருக்க மாட்றாங்க. அதனால அவங்க சின்ன அத்தைட்ட பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அத்தைய காணோம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "தெரியல தனம், காலையில வெளிய போனாங்க. போயிட்டு மதியானம் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வெளிய போயிட்டு நைட்டு ஒரு 8 மணி போல தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் போணுச்சு அக்கா" அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல யார்ட்ட கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா, "எங்க போயிருக்காங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அப்போதைக்குன்னு பார்த்து அவங்க அத்தை வீட்டுக்குள்ள வராங்க. "என்ன அத்தை எங்க போனீங்க? ஆளே காணோம்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பதில் சொல்லாம இந்தா இந்த மாரி தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் இந்த மாரி சப்பாத்தி போட்டு தக்காளி தொக்கு வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிகிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலை குடுக்குறாங்க. ஆனா தனத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. இதனால தனம் பார்த்தீங்க அப்படின்னா, "என்ன அத்த நான் இங்க ஒருத்தி நிக்கிறேன். என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காம நீங்க எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு வேலை சொல்றீங்க. என்கிட்ட ஒரு வேலை கூட சொல்ல மாட்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேலை அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சும்மா. அதனால ஒவ்வொருத்தருக்கும் வேலை செஞ்சேன். நீ வந்து காலையிலேருந்து ஆட்டோ ஓட்டி களைச்சு போய் வந்திருக்க. உன்கிட்ட நான் என்னம்மா வேலை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன அத்த இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் ருக்மணி பண்றாங்க அப்படின்னா, தனத்துக்கிட்ட கொஞ்சம் லிமிட்டா இந்த மாரி பேசாம இருந்தாது அப்படின்னா, அவங்க மனசு மாறி கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாரி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ருக்மணியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனம் மனசு மாறுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.